வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் வளவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது, ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை உள்வாங்கி கொண்டு சாக்ஷா ஸ்ரீ தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 58, பிரகஸ்வதகா, அதாவது வானர தலைவன் நீலன் என்றவன் என்ன பண்ணானா, அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தனை வதம் செய்தானாம், கொன்று போட்டானாம் என்கிற தலைப்பிலே 29வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரவச்சத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோஹூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாதாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 58, பிரகஸ்வதகா, வானர தலைவன் நீலனாகப்பட்டவன் அரக்கன் பிரகஸ்தனை வதம் செய்தானாம், கொன்று போட்டானாம். 29வது ஸ்லோகம். இந்த 29வது ஸ்லோகத்திலிருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். இந்த 5 ஸ்லோகம் அதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த போர்க்களத்தில் குவிந்து கிடக்கக்கூடியவா ஜலத்துக்கு, நீருக்கு, ஒரு நதிக்கும் ஆறு, அதாவது ஆறானது நதியில் போய் கலக்கும், நதியானது இங்கே போய் கலக்கும், கடலில் போய் கலக்கும். அந்த மாதிரி சங்கமிக்கக்கூடியதாக அதுக்கு ஒப்பானதாக இருக்கிறது என்று மிகவும் பிரமாதமாக சொல்லப்பட்டுள்ளது. ஹதவி ரௌக வப்ராந்து பக்னாயாயுத யுத மகாத்ருமா சோனீதௌக மகாதோயம் யமசாகர காமினீம் யத்கிருத் ப்ளீகம் அகாபன்காம் வினீகீர்ணாந்தர சைவலாம் பின்னகாய சிரோமீனாம்
அங்காவயவ சாத்வலாம் கிருத்ர ஹம்ச கணா கீர்ணாம் கங்க சாரச சேவிதாம் மேதவே நதமாகீர்ணாம் ஆர்த்தஸ்த நிதனிஸ்வனாம் தாம் காபுருஷது ஸ்தாராம் யுத்தபூமிம் ஐயீம் நதீம் நதீமிவ கணாபாபி பாயே ஹம்சசாரச சேவிதாம் ராட்சச கபிமுக்கியாஸ்ய தேருஸ்தாம் துஸ்தராம் நதீம் யதா பத்மரஜோத்வஸ்தாம் நளினீம் கஜயூதபாக அதாவது இந்த போர்க்களத்தை இந்த 5 ஸ்லோகத்திலேயும் ஒரு நதியோடு ஒப்பிட்டு சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு நதியில் ஒரு ஆறானது இருக்கு. அந்த ஆறானது இருக்குன்னாக்கா அதில் கரைகள், மரங்கள், நீர்ப்பெருக்கு. இந்த ஆறானது நேரம் போய் நதியில் போய் கலக்கும். அந்த நதியானது என்ன பண்ணும்? கடலில் போய் சங்கமமாகும். அப்படி அது கடலில் போய் சங்கமமாகும் போது அதில் சேறு, பாசிகள், மீன்கள், புற்கள், அன்னப்பறவைகள், அன்றில்கள், அதுலேருந்து வரக்கூடிய நுரைகள், அதனால் வரக்கூடிய அந்த கடலில் போய் சங்கமிக்கும் போது ஒரு பேரொலியானது வரும். அந்த பேரொலி இதை அனைத்தையுமே ஒரே இடத்துல யாராலையும் பார்க்க முடியாது. இந்த கடலில் இதை அனைத்துமே ஆறு கலக்கத்தையும் சரி, நதி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் பார்க்க முடியுமா? யாராலையும் பார்க்க முடியாது. அப்படின்னா அந்த மாதிரி இந்த போர்க்களத்தில் மாண்டு கிடக்கக்கூடிய வீரர்களினுடைய குவியல்களானது அந்த ஆற்றினுடைய கரை, நதியினுடைய கரை, சமுத்திரத்தினுடைய கரையாக இருந்ததாம். அங்கே முறிந்து கிடந்த எண்ணற்ற ஏகப்பட்டதாக இருக்கக்கூடிய படை கருவிகள், யுத்தத்துக்கு நிறுத்தி வந்துருப்பாலும் அந்த படை கருவிகள்லாம் மரங்களாக இருந்ததாம். வெள்ளம் அவாவா உடம்புலேருந்து பிரமாதமாக வெள்ளம் போல் பாய்ந்துருக்கு பார்த்தீங்களா, ரத்தம். அந்த ரத்தம் தான் இந்த ஆறு, நதி இதுலேருந்து இருக்கக்கூடிய நீர் பெருக்காதெல்லாம் கடலில் போய் சங்கமம் பண்ணுறதாம். அந்த மாதிரி இருக்கான். ஒரு ஆறானது அதாவது பெருங்கடலில் போய் விழுந்துட்டு தன்னையே இழுப்பது போல, அதாவது வானரங்களாகட்டும், அரக்கர்களாகட்டும், எதிரியுடைய தாக்குதலில் உயிரை விடுவதுதான் அவர்களுக்கு சரி. அந்த மாதிரி வீர மரணம் அடைந்தவர்கள் யமதர்மராஜன் அப்படின்னு இருக்கக்கூடியது தான். அது கடலாம். அந்த கடல்ற தான் அங்கே தான் அனைத்துமே நீரெல்லாம் சங்கமிக்கிறதாம். அதுபோல இருந்ததாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருதயத்தினுடைய இரு பக்கங்களிலும் உள்ள கல்லீரல், மண்ணீரல் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தசையானது அந்த ஆற்றிலேயோ இல்லை நதியிலேயோ கடலையோ இருக்கக்கூடிய சேராக இருந்ததாம். ஒவ்வொருத்தருடைய உடம்புலேருந்து சிதறி கிடக்கக்கூடிய நரம்புகள் பாசிகளாக இருந்ததாம். ஒவ்வொருத்தருக்கும் தலைய ஒரு பக்கமாகவும் உடல் ஒரு பக்கமாகவும் துண்டி கிடந்தது பார்த்தீங்களா, முண்டமாக. அந்த முண்டங்களே மீன்களாக இருந்ததாம். உடலினுடைய சின்ன சின்ன உறுப்புகள், அதாவது நகம், வரல், பல்லு, மூக்கு, கண், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறிய சிறிய உறுப்புகள்லாம் அங்கே எப்படி ஆற்றங்கரையில் கோரை புற்கள் வளர்ந்து கிடக்குமோ அந்த மாதிரி புற்கள் மாதிரி இருந்ததாம். இந்த பிரேதத்துக்கு என்ன பண்ணுவான், எல்லாரையும் செத்து கிடந்தால்னா அதை கழுகானது வட்டமிடும்.
அந்த கழுகுகளே அன்னப்பறவைகளின் கூட்டமாக இருந்ததாம். பருந்துகளே ஜலத்தில் இருக்கக்கூடிய அன்றில்கள் மாதிரி இருந்ததாம் பருந்துகள். அவ உடல்லேருந்து பிடுங்கிய கொழுப்பு இருக்கணும். அந்த கொழுப்புகள் இந்த ஜலமானது சங்கமிக்கும் போது நுரையானது வரும். அந்த நுரை போல இருந்ததாம். குற்றுயிராய் கிடப்பவர்களுடைய பரிதாப குரல் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த ஜலமானது போய் சமுத்திரத்தில் சங்கமிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பேர் ஒலியானது அவர்களுடைய குரலே அந்த ஓசையாக இருந்ததாம். கோழைகளால் கடக்க முடியாதமான இருக்கக்கூடிய அந்த யுத்த பூமியானது, யுத்த பூமி என்னும் நதியில் எப்படி இருந்துதான் மழைக்கால முடிவில் அன்னங்களும் அன்றல்களும் விளையாட்டாக ஆற்றை கடந்து போகும். அந்த மாதிரி அதை ஆற்றை கடந்து செல்வது போல மிச்சம் மீதி இருந்தால் பார்த்தா அரக்கர்களும் சரி வானர்களும் சரி, அரக்கர்கள்லாம் மிச்சம் மீதி இருந்தாலும் அவ எல்லாரும் இதை தாண்டி நடந்து சென்றாலாம். தாமரை கூட்டங்களோட பூந்தாதுக்கள், அதாவது பூவில் இருக்கக்கூடிய தாதுக்கள் இருக்கு. அது நிரம்பிய ஓடையில் வலிமை மிக்க யானைகள் விளையாட்டாக அந்த ஜலத்தை கலக்கி விட்டுரும் எப்படியா இருந்தாலும். அந்த மாதிரி அந்த யானைகள் அந்த ஜலத்தை கலக்குவதை போல இந்த வானர தலைவர்கள்லாம் என்ன பண்ணாலும் அந்த யுத்த காலத்தில் ரணகலமாக இருக்கக்கூடிய, ரணகலம்னாக்கா ரத்த ஆறு, அந்த மாதிரி போகக்கூடிய அந்த நதியில் புகுந்து விளையாடினாலாம் வானரங்கள்லாம். ததா சுஜந்தம் பானௌகான் பிரகஸ்தம் சந்தனே ஸ்திதம் ததர்ச தரசா நீலோ வினிக்னந்தம் பிளவங்கமானே. அப்போ இந்த அறக்கரைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பிரகஸ்தன் என்ன பண்ணான்னா, தேரில் இருந்து கொண்டு மிக வேகமாக அம்பு மாறி பொழிந்து வானரர்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருப்பதை பார்த்த வானர தலைவனான நீலன் அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தானா. ஏன்னா கிழக்கு வாசல் இவன் தானே பாதுகாக்கிறான். உத்தூத இவா வாயுகே மகா தப்ர பலம் பலாத் லக்ஷ்மீக்ஷா சமீக்ஷா வித்ருதம் யுத்தே பிரகஸ்தோ வாகினீபதி ரதேனாதித்ய வர்ணேன நீலமேவாபி துத்ருவே. அதாவது சூரியனை போல பிரகாசமாக ரகத்தில் இருந்தபடியே இந்த அரக்கன் என்ன பண்ணானா, எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு அவன் பண்ணுற அந்த லீலைகளை, ஆகாயத்தில் ஒரு பலமான மண்டலத்தை புயற்காற்று வாயு பகவானானவர் தாக்கி அதை சிதறடிப்பதை போல பேராற்றலுடன் இழுத்து வரக்கூடிய நீலனைய இலக்காக கொண்டு இந்த படைத்தலைவனான பிரகஸ்தன் என்ன பண்ணானா, அவனுடைய ரதத்தை இந்த நீலனுக்கு எதிர்த்தோடி ஓடி வந்தானாம். தனுர்தன் வினாம் சிரேஷ்டோ விக்ருஹ்ய பரமாகவே நீலாய வியசுர்ஜத் பானான் பிரகஸ்தோ வாகினீபதி. அதாவது இந்த அரக்கன் இருக்கான பிரகஸ்தன், அவன் வில்லாளிகள்லேயே ரொம்ப ரொம்ப தலை சிறந்தவன். அதுவும் அவன் அரக்கர் படைக்கு தலைவனவன். அப்போ தொடங்கிய அந்த பெரும் போரில்
அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய வில்லை வளைத்து வானர தலைவனாகப்பட்ட நீலனை குறிவைத்து அந்த வில்லிலிருந்து அம்புகளை கணைகளை தொடுத்தானாம். ஏ பிராப்பிய விசிகா நீலம் வினிர்பித்ய சமாஹிதாக மஹிம் ஜக்மூர் மகாவேகா ருஷிதா இவபன்னகாக. அந்த பானங்கள் எல்லா பானத்தையுமே எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் விட்ட பானம் சர்ப்பங்கள், ரொம்பவும் கோபம் கொண்ட சர்ப்பங்களை போல இருந்துதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பானங்கள்லாம் மிக வேகமாக சென்று வானர தலைவன் நீலனை அவனுடைய மார்பை தாக்கி அவன் மாரில் அது பதிஞ்சு முதுகு வழியாக வெளில பூமியில் போய் அடைஞ்சதாம். நீல சரீரபிஹதோ நிசீதை ஜுவலனோபமைஹி சதம் பரம துர்ஷம் ஆபதந்தம் மகாகவிஹி பிரகஸ்தம் தாடயாமாச விருட்சமுத்தாட்டிய வீரியவானே. அதாவது இந்த நீலன்றவன் அவனுக்கு எப்படியாப்பட்ட இது பண்ணாலும் அவனுக்கு அழிவு கிடையாது. ஏன்னா அவன் இந்த அவரும் ஒரு தேவர்களுடைய புத்திரன்தான். அப்படி அந்த பெருமையும் வீரமும் மிக்க வானரனாக இருக்கக்கூடிய அந்த நீலன் கூரானவைகளும் அக்னியை போல சுட்டரிக்கக்கூடிய பிரமாதமான தன்மை படைத்தவைகளுமான அந்த பானங்களால் தாக்கப்பட்டு யாராலையுமே வெல்ல முடியாதவனும் பராக்கிரமம் படைத்தவனுமான தன்னை எதிர்க்கின்றவனுமான பிரகஸ்தனை என்ன பண்ணானா, உடனே நீலன் தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தை பிடுங்கி அவனை போட்டு கடைஞ்சி எடுத்தானான் பிரகஸ்தனன். சாத்தேனாபிஹத குருதோ நதன் ராட்சச புங்கவஹ வவர்ஷ சரவர்ஷாணி பலவங்கானாம் சமூபதௌ. ரொம்பவும் பலமாக அடிப்பட்ட அந்த அரக்க வீரனாகப்பட்ட பிரகஸ்தன் ரொம்பவும் கோபம் கொண்டு என்ன பண்ணானா, சிம்மநாதன் செஞ்சபடியே வானரப்படை தலைவனாக இருக்கக்கூடிய நீலன் மீது சரம் மாறியாக அம்புகளை பொழிந்தானாம். தஸ்ய பானகணான் கோரான் ராட்சசஸ்ய மகாபலः அபாரயன் வாரயிதும் பிரத்யக்ருஹ்ணான் நிமீலிதः. மகாபலம் பொருந்திய அந்த அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தன் ரொம்பவும் பயங்கரமான அம்புகளை எல்லாம் அவன் மேலே தடுத்தான். அப்படி அந்த அம்புகளை எல்லாம் இந்த நீலன் வானரனால் தடுக்க முடியாமற் போகவே வேற எதுவுமே செய்ய தோன்றாம நீலனாகப்பட்டவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டானாம். யதைவ கோவருஷோ வருஷம் சாரதம் சீக்கிரமாகதம் ஏவமேவ பிரகஸ்தஸ்ய சரவர்ஷம் துராசதம் நிமீலிதாட்ச சகசா நீலசேகே சுதாருணாம். அதாவது இது எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ அந்த நீலம் அங்கே நின்றுந்தது பருவகாலங்கிறது இருக்குது. அந்த பருவகாலத்திற்கு முன்னாலேயே எதிர்பாராம வந்துவிட்ட சரத்காலத்தில் பெய்யக்கூடிய மழையை ஒரு காளையானது எப்படி பொறுத்து கொள்ளுமோ,
காளைனாக்கா பசுமாட்டில் வந்து ஆணாக இருக்கிறது காளை. அது எப்படி பொறுத்து கொள்ளுமோ அந்த மாதிரி தடுக்க முடியாததும் மிகவும் கடுமையாகவும் வந்து தன் மீது விழக்கூடிய பிரகஸ்தனாகப்பட்டவன் சரம் மாறியாக வீசக்கூடிய அந்த அன்பானது இந்த நீலனுக்கு வேறு வழி புலப்படாதனால தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு ரொம்பவும் சகித்து கொண்டானாம். அத்தனை அம்புகளையும் தன்னுடைய உடம்பில் ஏற்றுக்கொண்டானாம் வானரனாகப்பட்ட நீலன். ரோஷித சரவர்ஷேன சாலேன மகதாமகான் பிரஜாகான ஹயான் நீல பிரகஸ்தஸ்ய மனோஜவானே. உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம், ஏன்னா இப்பேற்பட்ட அம்பெல்லாம் போட்டு மாரெல்லாம் தொலைச்சும் போயிருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு, இவ்வளோ அம்பு விடுறாரு, இன்னமும் அந்த நீளம் வந்து சாகலையா, அது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனால் இந்த நீலன் வந்து இந்த கட்டடக்கலை இதையெல்லாம் செய்வா தெரியுமா? அவருடைய பிள்ளையாகப்பட்டவன், அவர் தேவன். பானப்பொழிவினால கோபமோடு மூடப்பட்ட இந்த மாவீரனாக இருக்கக்கூடிய வானர தலைவன் நீலனானவன் உடனே என்ன பண்ணானா, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சா மரத்தை பிடுங்கி மிகவும் வேகமாக செல்லும் தன்மையுடைய பிரகஸ்தனுடைய தேர்க்கு குதிரைகள் அதன் மீது செலுத்தி அந்த குதிரைகளை வந்து கொன்று போட்டானா. முதலாவதாக ததச சாபமுத்கிருஹ்ய பிரகஸ்தஸ்ய மகாபலஹ பவஞ்சதரசா நீலோ நனாதச புனப்புனகா. அதுக்கப்புறம் இந்த பேராற்றல் படைத்த வானர தலைவன் நீலன் என்ன பண்ணானா, பிரகஸ்தனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லு இருக்கணும், அந்த வில்லை வந்து கண்மூடி கண் தொடக்கத்துக்குள்ள ஒரு நொடி பொழுதுல பிடுங்கி தன் கையில் பிடுங்கி முறிச்சானாம். அதை முறித்து கீழே போட்டானாம். தொடர்ந்து இந்த வானரனாகப்பட்ட நீலன் வெற்றி கழிப்பில் என்ன பண்ணானா, சந்தோஷத்தில் பல முறை சப்தமிட்டானா. விதானுஸ்து கிருதஸ்தேனா பிரகஸ்தோ வாகினீபதி பிரகிருஹ்ய முசலம் கோரம் செந்தநாத வபுலுவே. அதாவது அப்போ அந்த அரக்கனாகப்பட்ட இந்த பிரகஸ்தன் என்ன பண்ணானா, தன்னோட வில்லானது முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்ச உடனே ரொம்பவும் மகா கோபம் கொண்டு மகா வலிமையை புரிந்திய ஒரு இரும்பு வழக்கைய தன்னோட கையில் எடுத்துக்கொண்டு தேர்லேருந்து பூமியில் கீழே இறங்கினானாம் பிரகஸ்தன். வித தாவுபௌ வாகினி முக்கியௌ ஜாத்தவைரௌ தரஸ்வினௌ ஸ்திரௌ க்ஷத ஜடி தாங்கௌ பிரபின்னாவிவ குஞ்சரௌ. அதாவது வானர தலைவனுக்கும் அரக்க தலைவன், வானர தலைவன் நீலன், அரக்கனுக்கு தலைவன் யாரு, பிரகஸ்தன். அவன் என்ன பண்ணாலாம், ஒருவருக்கு ஒருவர் வந்து பகைமை கொண்டவர்கள் தான், யாரும் வந்து பங்காளி கிடையாது, சொந்தம் கிடையாது, மித்ரு கிடையாது, சத்ரு தான். வேகமாக செயல்படக்கூடியவர்கள் ரெண்டு பேரும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு மத நீரினால் உடல் முழுக்கவும்
நனைந்து இருக்கக்கூடிய 2 யானைகள் எப்படி யுத்தம் பண்ணிக்குமோ அதுபோல ரத்தத்தால் 2 பேருமே, நீலனும் சரி பிரகஸ்தனும் சரி, ரத்தத்தால் நனைந்திருக்கக்கூடிய உடல்களை போல அந்த இடத்துல காணப்பட்டாலாம். உல்லிகந்தோ சுதீக்ஷ்ணாபீர் தம்ஸ்ராபீர் இதரேதரம் சிம்ஹசார்தூல சத்ருசௌ சிம்ஹசார்தூல சேஷ்டிதௌ. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணாலாம், போர்க்களத்தில் நீலனும் சரி பிரகஸ்தனும் சரி தங்களுடைய கோர பற்களால் ஒருவரை கடித்து துப்பி கொண்டு இருந்தாலாம் கீழே. அது எப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு ஒரு சிங்கம் புலி எப்படி பற்களால் சண்டை போடும்போது குத்தி குத்தி எடுத்துருவோம், அந்த மாதிரி இறந்துதான். ஆனால் இவர்கள் இருவருமே எப்படின்னாக்கா காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் புலிக்கு நிகரானவர்களாக போர் புரிந்து கொண்டு இருந்தார்களாம். அந்த சிங்கம் புலிகளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்குமா அத்தனை விதமான செயல்பாடுகளும் இவா 2 பேருக்கிட்டையும் இருந்துதான். விக்ராந்த விஜயோ வீரோ சமரேஸ்வ நிவர்த்தினோ காங்க்ஷமானோ யசப்பிராப்தும் ருத்ர வாசவயோ சமௌ. நீலனும் சரி பிரகஸ்தனும் சரி ரொம்ப பராக்கிரமம் உள்ளவா, எப்போதுமே வெற்றி அடையக்கூடிய எண்ணமுடையவர்கள், வெற்றியும் அடைபவர்கள். போரில் புறங்காட்டவே மாட்டார். அது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு கிருதயுகத்தில் விருத்திகாசுரனுக்கும் இந்திரனுக்கும் இடையே நடந்த போரில் விருத்திகாசுரன் தன்னுடைய புகழ் வெற்றி தான் வேணும்னா இந்திரன் தன்னுடைய வெற்றி தான் வேணும்னு இது பண்ணியிருந்தான். அந்த மாதிரி இந்திரனாக நீலனையும் விருத்திகாசுரனாக பிரகஸ்தனையும் இங்கே ஒப்பிட்டு அவ 2 பேரும் இவா இருவரும் அதற்கு சமமானவர்களாக இருந்தாலாம். எதுக்காகனா அவ மனசுக்குள்ள தான் தான் வெற்றி பெறணும் அப்படின்ற பேராவல் கொண்டு யுத்தத்தை நடத்தியிருந்தாலாம். அஜகான ததா நீலம் லலாட்டே முசலேன சகா பிரகஸ்த பரமா யத் தஸ்தஸ்ய சுஸ்ராவ சோனிதம். அப்போ இந்த வானரங்கிட்டக்க நாம் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்க அப்படின்னு இந்த அரக்கன் பிரகஸ்தன் யோசனை பண்ணிட்டு ரொம்பவும் முனைப்போட என்ன பண்ணானா, தன்னுடைய கையில் இருந்த அந்த உலக்கையினால வானர தலைவனாகப்பட்ட நீலனுடைய நெற்றியில் ஓங்கி ஒரு அடி அடித்தானாம். அதனால் நீலனுடைய நெற்றியிலிருந்து ரத்த பெருக்கு ஆறா ஒடித்தான். தத சோனித திக்தாங்க பிரகிருஷ்ய சுமஹாத்தரும் பிரகஸ்தஸ் யோரசி கிருத்தோ விசசர்ஜ மகாகவிஹி. அப்போ தன்னுடைய உடலில் ரத்தமானது வழிந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய வானரோத்தமனாகப்பட்ட வானர தலைவன் நீலன் மிகவும் ஆத்திரம் அவனுக்கு உண்டாகி மிகப்பெரிய ஒரு மரத்தை எடுத்து பிரகஸ்தனுடைய மார்பில் அடித்தானாம். தமசிந்திய பிரகாரம்ச பிரகிருஷ்ய முதலம் மகது அபீதுத்ராவ பலினம் பலாநீலம் பிளவங்கமம். அப்போ இந்த அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தன் நீலன் அடித்த அந்த அடியை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தன்னோட கையில் மற்றொரு பெரிய ஒரு உலக்கையை கையில் எடுத்துட்டு வலிமை பிரமாதமாக உள்ள
வானரன் நீலனை நோக்கி வெகு வேகமாக ஓடினானாம். தமுக்ர வேகம் சம்பிரப்தாம் ஆபதந்தம் மகாகவிகி தத சம்பிரேட்சிய சக்ராக மகாவேகோ மகாசிலாம். அப்போ இந்த அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தன் வந்து ரொம்பவும் சின்னம் கொண்டு பயங்கரமான வேகத்தோட தன்னை எதிர்நோக்கி வரக்கூடியவனான இந்த அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தனை வந்து நீலனானவன் பார்த்துவிட்டு அதிவேகமாக செயல்படக்கூடிய வானர வீரன் நீலன் என்ன பண்ணானா, தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையை வந்து தன் கையில் வந்து எடுத்துக்கொண்டானாம். தஸ்ய யுத்தாபி காமஸ்ய மிருதே முசலயோதினः பிரகஸ்தஸ்ய சிரான் நீலோ மூர்தனி தூர்ணமபாதயத். அதாவது அந்த போர்க்களத்தில் உலக்கையை கொண்டு போர் செய்யக்கூடிய விருப்பமுடைய பிரகஸ்தனுடைய சிரசு அவன் தலை மேலே கண்ணமூடி கண் தொடக்கத்தில் சடார்னு இந்த வானர தலைவன் நீலனாகப்பட்டவன் தன் கையில் இருந்த அந்த மிகப்பெரிய பாறையை அவன் தலையில் வந்து தூக்கி போட்டானாம். சாதேன கவிமுக்கியனா விமுக்தா மகதீஷிலா விவேத பகுதா கோரா பிரகஸ்தஸ்ய சிரஸ்ததா. அப்போ இந்த வானர தலைவனால் நீலனால் எரியப்பட்ட மகா பாறையானது பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த பெரும் பாறை பிரகஸ்தனுடைய தலையின் மேலே விழுந்த உடனேயே அந்த பிரகஸ்தனுடைய தலையானது பல துண்டுகளாக தூள் தூளாக போயிடுதான். சார் கத சுத்கத ஸ்ரீகோ கத சத்வோ கஜே கதேந்திரியா பபாத சகசா பூமௌ சின்னமூல இவத்ருமஹா. அப்போ இந்த அரக்கன் படைத்தலைவனாகப்பட்ட பிரகஸ்தன் உயிரிழந்து அவனுடைய ஒளியம் இழந்து அந்த பிரகஸ்தனுடைய வீரமானதும் இழந்து பிரகஸ்தனையில் இருக்கக்கூடிய அந்த அவனுள் இருக்கக்கூடிய அந்த புலன் இயக்கமானதும் இழந்து எப்படி இருந்தானான் தெரியுமா? ஒரு ரொம்பவும் பிரமாதமான வரம் ஒன்று இருக்குது. அது எப்படி வேரோடு பிடுங்கப்பட்டு கீழே விழுமோ அதுபோல அந்த க்ஷணமே இந்த அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தன் தடால் என்று அவனுடைய உடலானது தலையை தவிர தலைதான் துள் துளாக போயிடுத்து. அந்த முண்டம் உடல் முண்டம் தரையில் வந்து விழுந்துனான். பிரகஸ்தனும் தரையில் வந்து சாய்ந்தானாம். பிரபின்ன சரசஸ்தஸ்ய பகோ சுஸ்ராவ சோனிதம் ஷரீராதபி சுஸ்ராவ கிரே பிரஸ்ரவணம் யதா. அப்போ வந்து இந்த வானர தலைவன் நீலனாகப்பட்ட வந்த கையில் இருந்த அந்த பெரிய மகா பாறையை வந்து பிரகஸ்தனோட தலையில் வந்து போட்ட உடனேயே அவன் தான் செத்துறான். அப்போ வந்து என்னாச்சான், அந்த தலையிலேருந்து ரத்தமானது ரொம்பவும் ஆறாக வெகுவாக பெருகியதான். அதே போல் அவன் உடம்புல இருந்தும் பெருகிய அந்த ரத்தமானது எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு மலையானது இருக்கு, அந்த மலையிலிருந்து கொட்டக்கூடிய நீர்வீழ்ச்சியை போல அந்த போர்க்களத்தில் பிரகஸ்தனுடைய உடல் சிரத்திலிருந்து இரத்த அருவியானது பெருகி ஓடித்தான். ஹதே பிரகஸ்தே நீலேனா தத கம்பியம் மகத்பலம் ரக்ஷசாம் அபரஹ்ருஷ்டானாம் லங்காம் அபிஜகாமஹே
இந்த மாதிரி வானர தலைவன் நீலனானவன் அரக்கன் பிரகஸ்தனையை கொன்றதுமே அது வரைக்கும் அதாவது அரக்கன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் இருந்த அந்த அரக்கர் படையானது மிகவும் துயரத்தோட இலங்கையை நோக்கி திரும்பவும் போய் சென்றடைந்தாலாம். இலங்கையை போய் சென்றடைந்தாலாமா அவர்களெல்லாம் நாசேபு சமரே தாத்தும் நிகதி வாகினி பதௌ சேதுபந்தனம் சமாசாத்திய விஜயனம் சலீலம் யதா. அதாவது ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா, ஜலமானது ஓடின்னு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பணையானது கட்டப்பட வேண்டும். அதுக்காக கட்டப்பட்ட அந்த தடுப்பணை உடைந்து விட்டால் அங்கே சென்றிருக்கக்கூடிய நீரோட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அதுபோல தன்னுடைய படைத்தலைவனானவன் பிரகஸ்தன் கொல்லப்பட்டதுமே அரக்கர் படையினரால் போர்க்களத்தில் கொஞ்சம் கூட நிற்கவே முடியலையாம். எல்லாரும் புறமுதுகு காட்டி ஓடி போனாலாம். அதே தஸ்மின் சமூமுகே ராட்சசாஸ்தே நிருத்யமாக ரக்ஷபதி கிருகம் கத்வா தியான மூகத்வ மாஸ்திதாக பிராப்த சோகார்ணவம் தீவிரம் விசம்ஞா இவ தே அபவன்னு. தங்களுடைய படைத்தலைவனாகப்பட்ட பிரகஸ்தன் மாண்டு போனதுமே போர் செய்யறதுல ஆர்வத்தை இழந்த அந்த அரக்கப்படையினர்லாம் என்ன பண்ணாலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய அரக்க மன்னனாகப்பட்ட ராவனுடைய மாளிகைக்கு போய் சேர்ந்தாலாம். அப்போ அங்கே போய் சேர்ந்த உடனேயே ராவணன் என்ன பண்ணானா, தியானத்தில் இருந்தானாம், மௌன விரதத்தில் இருந்தானாம். அதுபோல் எல்லாருமே என்ன பண்ணாலாம், அரக்கர்கள்லாம் தியான மௌன விரதம் பூண்டவர்கள் போல அந்த இடத்துல போய் அரக்கனுக்கு முன்னால் போய் ஊமையாக நின்றாலாம். அப்படியே ஊமையாக நின்ற உடனேயே இவாளோட மனசில் எல்லாரோட மனசுலையும் அரக்கர்கள் மனசுலையும் ஆழங்காண முடியாதபடி சோகக்கடலில் மூழ்கி தங்களுடைய உணர்வுகள் அனைத்தையுமே இழந்தவர்களாக இந்த அரக்கர்களானவர்கள் ஆனார்களாம். ததஸ்து நீரோ விஜயி மகாபலः பிரசஸ்யமான சுகிருத்தேன கர்மணா சமேத்ய ராமேண சலக்ஷ்மணேன சா பிரகிருஷ்டரூபஸ்து பபூவ யூதபः. இந்த மாதிரி இந்த அரக்கன் பிரகஸ்தனை வெற்றி கொண்டு பெற்ற படைத்தலைவனாக இருக்கக்கூடிய வானரன் நீலன் அவனுடைய செயற்கரிய செயலை அவன் செஞ்சதை கேட்டுட்டு ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணர் இருவரும் என்ன பண்ணாலாம், அந்த நீலன் இருந்த இடத்துக்கு அவனை சந்தித்து தங்களுடைய பேரானந்தத்தை நீலனுடன் சேர்ந்து அனுபவித்துக் கொண்டார்களாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே அஷ்டபஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 58வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.